முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 22ஆம் தேதி முதல் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 1ஆம் தேதி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் 11:30 மணி அளவில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு அப்பல்லோ மருத்துவமனைகளின் குழும தலைவர் பிரதாப் சி ரெட்டி முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் பற்றி எடுத்துரைத்ததாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் குழு, அதில் இடம்பெற்றுள்ள மருத்துவர்கள் யார் யார் என்கிற விவரங்களும் ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல முதலமைச்சர் ஜெயலலிதா அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் நல்ல பயனை தருவதாகவும் முதலமைச்சர் ஆளுநரிடம் பிரதாப் ரெட்டி தெரிவித்ததாகவும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் வார்டுக்கும் ஆளுநர் நேரடியாக சென்றதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் நல்ல பயனை தருவதைக் கண்டு ஆளுநர் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆளுநர் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களையும் நேரில் சந்தித்து முதலமைச்சருக்கு சிறப்பான சிகிச்சைகள் அளித்து வருவதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மருத்துவமனைக்கு சென்றபொழுது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கரும், தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவும், அரசினுடைய ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணனும் அங்கு இருந்ததாகவும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.